இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பேச போறோம்னா குடிக்கிற தண்ணியை பத்தி பேச போறோம். வாங்க முன்னொரு காலத்துக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம குடிக்கிற தண்ணியை பத்தி பேச போறோம். குடிக்கிற தண்ணியை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து எல்லாரும் கொதிக்க வச்சு குடிக்க சொல்லுவாங்க, இல்ல மினரல் வாட்டர் வாங்கி குடிக்கிறாங்க. முதல்ல அந்த கொதிக்க வச்சு குடிக்கிறதுங்கிற பழக்கமே வந்து தவறான பழக்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கொதிக்க வைக்கும் போது தண்ணியில இருக்க சத்துக்கள் எல்லாமே அழிஞ்சிருது. மினரல்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லா சத்தும் அழிஞ்ச பிறகு வெறும் தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம். அதனால நம்ம உடம்புக்கு வந்து ஒரு யூஸும் கிடையாது. ஏதோ தண்ணியை வந்து குடிக்கலாம் தாகத்துக்கு, அவ்வளவுதான். மினரல் வாட்டரும் அதே மாதிரிதான். அது என்ன பண்றாங்கன்னா பல ப்ராசஸ் பண்ணி நிறைய வந்து மிஷின்ஸ் எல்லாம் வச்சு ப்ராசஸ் பண்ணி தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி குடுக்கறதுனால அதுவும் உடம்புக்கு வந்து ஒரு யூஸும் கிடையாது. சும்மா ஏதோ தண்ணி தாகத்துக்கு குடிக்கிற மாதிரி அந்த மாதிரிதான். நம்ம வந்து இப்படிலாம் பண்றதுக்கு நம்ம கொதிக்க வச்சுதான் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா பார்த்தோம்னா நம்ம வந்து மண்பானை எடுத்துக்கலாம். மண்பானை எடுத்துக்கிட்டு அதுல தண்ணியை வந்து ஊற்றி வச்சு அதை நம்ம கொதிக்க வச்சு குடிச்சோம்னா அதுல வந்து பிஹெச் வேல்யூங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. அதாவது தண்ணியோட பிஹெச் வேல்யூ இருக்குது. அந்த பிஹெச் வேல்யூ மாறாம தண்ணி வந்து பியூரா இருக்கும், நல்ல உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கும், பிரச்சனையா இருக்காது. அப்புறம் பாத்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ பத்தி நான் சொல்ல போறேன். பிஹெச் வேல்யூ பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்துல வந்து 7.4 வந்து பிஹெச் வேல்யூ இருக்கும். நம்ம வந்து அதுக்கு அந்த 7.4க்கு மேல உள்ள தண்ணியை குடிச்சாதான் நம்ம ரத்தத்துக்கு வந்து சக்தி கிடைக்கும். அது வந்து சொல்ல போனா தண்ணி வந்து ஒரு பிராண வாயு, உயிருங்கிற மாதிரி சொல்றாங்க. தண்ணியை பத்தி சொன்னா தண்ணியில வந்து பிஹெச் வேல்யூ வந்து 7.4க்கு மேலதான் இருக்கணும். இருந்தாதான் அந்த தண்ணியை குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்த். அதுக்கு கீழே போனோம்னா 4 அந்த மாதிரி ரேஞ்சில எல்லாம் இப்போ வந்து 4, 5 அந்த ரேஞ்சில வந்து மினரல் வாட்டர்ல நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதனால வந்து ஒரு பயனும் கிடையாது. அந்த 5 அந்த ரேஞ்சுலாம் குறைஞ்சு 7.4 கீழே வந்தாலே அது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதே கிடையாது, சத்தே கிடையாது. அதனால வந்து நம்ம வந்து இயற்கையில தண்ணி கிடைக்குதுல, டேப் வாட்டர் கிடைக்குது. நம்ம அந்த டேப் வாட்டர்ல என்ன பண்றோம், அதை வந்து நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிறோம். கொதிக்க வைக்காம மேக்சிமம் அப்படியே குடிக்கிற மாதிரி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்படி நீங்க கொதிக்க வச்சு தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன். மண்பானையில வந்து தண்ணியை வந்து ஊற்றி வச்சிடணும். ஊற்றி வச்சுட்டு நீங்க வழக்கம் போல கொதிக்க வைக்கிற மாதிரி அடுப்புல வச்சு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அதை நம்ம ஃபில்டர் பண்ணி குடிச்சோம்னா நல்லது. எப்படின்னா வந்து நம்ம ஃபில்டர் பண்ண தேவையே கிடையாது. மண்பானை வந்து அதுவே ஃபில்டராகவே செயல்படும். ஒரு குறைஞ்ச விலையில நம்ம மண்பானை கிடைக்கும். ஈஸியா ஒரு 50 ரூபாய்க்கு அந்த மாதிரி கிடைக்கும். அதை வாங்கி வச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்ப நம்ம பார்த்தோம்னா நீங்க ஏன் கொதிக்க வச்ச தண்ணியை வந்து குடிச்சாதான் நல்லது அப்படின்னு நினைக்கும் போது ஏன் சொல்றேன்னா, கொதிக்க வச்ச தண்ணியை வந்து குடிக்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது. ஆனா வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு நிமிஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 8 லிட்டர் காற்றை வந்து சுவாசிக்கிறோம். அந்த காற்றுல வந்து எத்தனை நுண்ணுயிரிகள் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம உடம்பு என்ன பண்ணுது, அந்த எவ்வளவு நுண்ணுயிரிகள் போனாலும் நம்ம உடம்பு வந்து அதை பியூரிஃபை பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்மளுக்கு சுத்தமான காற்றா மாத்தி கொடுக்குது. இதெல்லாம் உண்மைதானே? அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 12,000 லிட்டர் காற்றை நம்ம சுவாசிக்கிறோம். இதையும் கணக்கெடுத்து பார்த்தோம்னா எல்லாமே நல்ல காற்றா மாத்தி நம்ம உடம்புக்கு கொடுக்குது. இப்படிப்பட்ட உடம்புக்கு நம்ம வந்து தண்ணியில வந்து பாக்டீரியாஸ் இருக்கு, அது இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம டேப் வாட்டரை வந்து குடிச்சோம்னா நோய் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இப்படி காற்றை சுவாசிக்கும் போது நல்லதா மாத்துற நம்ம உடம்புக்கு தண்ணியை வந்து நம்ம குடிச்சோம்னா நல்லதா மாற்ற முடியாதா? நல்லதா மாற்ற தெரியாதா? நம்ம உடம்புக்கு தெரியும், ஆனா நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மினரல் வாட்டர் நல்லது, கொதிக்க வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பொறுத்து பண்ணும்போது அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு தப்பா வந்து எல்லாரும் சொல்லும் போது நம்ம ஏத்துக்கிறோம் உண்மைன்னு நினைச்சு. அது மாதிரிதான் இது இப்ப நடந்துட்டு இருக்குது. தண்ணியை வந்து நம்ம எப்படி குடிக்கணும்னு பார்த்தோம்னா, தண்ணியை வந்து எடுத்தோடனே மடக்கு நம்ம குடிச்சிடவே கூடாது. தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. நம்ம எடுத்தோடனே தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது சுவை அறிஞ்சு அதை விரும்பி குடிக்கணும். தண்ணியை வந்து நாக்குல வச்சு கொஞ்சம் அதிகமா தாகம் எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி குடிச்சோம்னா தண்ணியில இருக்க சத்தெல்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். சும்மா நீங்க அப்படியே தண்ணி எடுத்தோடனே மடக்கு குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து போயிட்டு அது வந்து நல்ல ரத்தமாவோ இதா மாறாது. ரத்தம், அதாவது தண்ணி வந்து ரத்தமா மாறும். தண்ணி தான் வந்து ரத்தமா மாறுறது. தண்ணி தான் உயிர். நிறைய பேர் வந்து சாப்பிடும் போதே தண்ணி குடிப்பீங்க, சாப்பிடும் போதே தண்ணியை குடிக்கவே கூடாது. சாப்பிடுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு பின்னாடி தண்ணி குடிக்கணும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க சாப்பிடும் போதே தண்ணியும் சேர்த்து குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செரிமான பிரச்சனை வரும். ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மள நாக்குல உள்ள உமிழ்நீர் சுரப்பி வந்து தண்ணி குடிக்கும் போது அது வந்து சேர்த்து உள்ள போயிடும். ஆனா வந்து தண்ணி குடிச்சோம்னா உமிழ்நீர் சுரப்பி எல்லாம் சுரக்காது. நம்ம உடம்புல வந்து ஈஸியா செரிமானம் ஆகணும்னா எச்சிலும் நம்ம உணவும் சேர்ந்து உள்ள போனாதான் வந்து
ஈஸியா செரிமானம் ஆகும். இதனால வந்து நம்மளுக்கு செரிமான பிரச்சனை வராது. அதனால வந்து எப்பவுமே நான் சொன்ன மாதிரி தண்ணியை வந்து சாப்பிடுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு பின்னாடியும் குடிங்க. இப்படி குடிச்சோம்னா டைஜஸ்ட் ப்ராப்ளம் வராது. அடுத்து நான் சொல்றது தண்ணியோட பயன் என்னன்னு பார்த்தோம்னா மினரல்ஸ், நிறைய மினரல்ஸ் தாதுக்குள்ள தண்ணியில இருக்கு. இதை நம்ம குடிச்சோம்னா அது வந்து பிராணவாயு, சொல்ல போனா தண்ணி வந்து பிராணவாயு, அப்படியே முழுவதுமாக ரத்தமா மாற்றப்படும். தண்ணியை பத்தியே பேசிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்க தப்பா நினைக்கணும்னா ஏன் பேசுறேன்னா, முன்னொரு காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு 5 அடி 10 அடி அந்த மாதிரி தோண்டும் போது தண்ணி வந்து கிடைக்கும். அதுவும் சுத்தமான தண்ணியா கிடைக்கும். பியூரிஃபை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பியூரிஃபையரும் கிடையாது அந்த காலத்துல. அந்த தண்ணியை குடிச்சு நம்ம மக்கள் வந்து 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளோட சராசரி வயது என்னன்னு பார்த்தோம்னா 60 தான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வாட்டர். தண்ணி வந்து நம்ம வந்து தவறான வழியில பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். தண்ணியை வந்து பியூரிஃபை பண்ணி இப்ப இருக்கிற டெக்னாலஜிலாம் நிறைய டெக்னாலஜின்னு வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிட்டு தண்ணி, கெட்ட தண்ணியை தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அதாவது ஒரு காலத்துல வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணியை வந்து நீங்க வந்து விலைக்கு வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னொரு காலத்துல சொல்லுவாங்க. அப்ப வந்து மக்கள் என்ன நினைச்சாங்க, என்னடா தண்ணி வந்து 5 அடி 10 அடியில கிடைக்குதே, இதை போய் நம்ம எதுக்கு வந்து விலைக்கு வாங்கி குடிக்கிற மாதிரி நிலைமைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு சிரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு என்னாச்சு, அதே நிலைமை தான். தண்ணியை வந்து விலைக்கு வாங்குற நிலைமை ஆயிப்போச்சு. இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஆனா உலகத்துக்கே வந்து நம்ம வந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்க நிலைமையில நம்ம இருந்தோம். ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமையை பார்த்தோம்னா உலகத்துக்கிட்ட வந்து நம்ம தான் வந்து நிறைய பாடம் கத்துக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமையில இருக்கோம். இனிமேலாவது சிந்திங்க. ஏன் இதை சொல்றேன், தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் இவ்வளவு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சிந்திங்க. இதுக்கு மேலே நம்ம சிந்திக்கலன்னா நம்மளோட நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடம் தான். ஏன்னா தண்ணி இல்லாம உலகத்துல எதுவுமே கிடையாது. கடைசியில நீர் மேலே நம்ம சிந்திக்கலன்னா நம்மளுக்கு வந்து எதிர்காலமே இல்லை. ஏன்னா நீரின்றி அமையாது உலகு. இது போன்ற பயனுள்ள தகவல்களை அடுத்த பகுதியில் காணலாம்.